ஷார்ட்ல மட்டும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லும்போது, நாங்க எல்லாம் பை ஹார்ட் பண்ணுவோம். அவங்க ஒரு வாட்டி கேட்டா, அப்படியே மைண்ட்ல வச்சுப்பாங்க. செட் ஷாட் ரெடி ன்னு சொல்லுவாங்க. ரிஹர்சல்கெல்லாம் வர்றதுக்கு அவ்வளோ இஷ்டப்பட மாட்டாங்க. டைரக்ட் டேக் ஓகே. அப்படி அவங்க டயலாக் சொன்னா. நாங்கெல்லாம் 2, 3 ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவோம். அவங்க டைரக்ட்டா டேக் வந்துருவாங்க. வெரி குட் டான்ஸர் அவங்க. ஆ, ஆ. ரொம்ப நல்ல டான்ஸர் அவங்க. அவங்க மூவ்மெண்ட்டே ஒரு ஸ்டைலா இருக்கும். வாவ்! மற்றவங்க ஆடுறதுக்கும் அவங்க நடையோ இல்லைன்னா அந்த டான்ஸோ அந்த கிரேஸ் இருக்கும். ரொம்ப கிரேஸ் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா வந்தாங்க. ரொம்ப என்ன சொல்லணும்னா அவ்வளோ நல்லவங்கங்க. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா காலமானப்போ கூட அவங்க டி நகரில் இருந்தாங்க, பாண்டி பஜார் கிட்ட. அப்போ வந்து அவங்க மதர் இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். சந்தியா அம்மா. ஏன்னா சந்தியா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அம்மா மாதிரி அவங்க. அவங்க காலமானதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் ஜெயலலிதா அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க. பார்த்தேன். பாவம் ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது அம்மாவும் ஒரு பிரதர் தான் நினைக்கிறேன். நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி ஜாஸ்தி அவங்கள நான் அடிக்கடி மீட் பண்ணுவேன்.